வெல்கம் டு cnsamayal. இன்றைக்கி வந்து நம்ம கோதுமை தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியுங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இதுவாக நல்லா நைஸாக ஊற்றுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேங்க. அதை நல்லா ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கிண்டி விட்டுக்கிறேங்க. இப்போது கல் காஞ்சிச்சான்னு பார்க்கலாம். நல்லா காஞ்சிச்சு. கல் அதிகமாக காஞ்சதுன்னா நமக்கு இழுக்க வராது. அதனால் தண்ணி ஊற்றி இது பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நைஸாக ஊற்ற வருமோ அந்த அளவுக்கு நீங்கள் நைஸாக தாராளமாக ஊற்றிக்கலாம். இப்போது நல்லா வேகட்டும். மூடி போட்டு விட்டுக்கிறேங்க. மூடி போட்டு விட்டிங்கன்னா சீக்கிரமாக வேகும் நமக்கு. இது வெந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போடும்போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோசையை திருப்பி விட்டுக்கலாம். அந்த பக்கம் கீழே நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இது நல்லா நைஸாக ஊற்றினா டேஸ்ட் அருமையாக இருக்குங்க. கனமாகவும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நமக்கு நல்லா காரசாரமாக சட்னி வச்சு எது வேணாலும் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ துவையல் வந்து தொட்டு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பக்கம் வேகட்டும். நான் இன்னும் உங்களுக்கு என்ன கலந்தேன் அப்படின்றத நான் சொல்லலை. பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து கோதுமை மாவு இருக்குது இல்லைங்களா, கோதுமை மாவு வந்து இப்போ ஒரு அளவுக்கு எடுத்தீங்க அப்படின்னா அதில் அரை அளவுக்கு பாதி வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, அதாவது ஒயிட் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கலந்துக்கிறேங்க. கலந்து இந்த மாதிரி ஊற்றும்போது தோசை அருமையாக வந்ததுங்க. நல்லா உப்பு கலந்து போட்டிங்கன்னா நல்லா நைஸாக உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். பேப்பராக இருக்குது தோசை வந்து சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. இது நல்லா இப்போ ஒரு பக்கம் வேகட்டும். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது தோசை. இந்த பக்கமும் வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது. அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நைஸாக ஊற்றுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மொறு மொறுன்னு வரும். இப்போ மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் வச்சுக்கிறேங்க. நான் இன்றைக்கி கூட சின்னமாக தான் ஊற்றுறேன். இன்னும் கூட பெருசாக கல் அளவுக்கு ஊற்றலாங்க. நல்லா வரும் இழுக்கிறதுக்கு நமக்கு. நான் தட்டில் வச்சு காமிக்கணும் அப்படின்றதுனால பெருசாக ஊற்றினா காமிக்க முடியாது அப்படின்றதுனால சின்னமாக ஊற்றிருக்கேன். இப்போ இது வேகட்டும். நான் சொன்ன அளவு வந்து பார்த்திங்கன்னா உலக்கு கோதுமை மாவுக்கு அரை அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சொன்னேன். கரைச்சிட்டு ஒரு 1 ஹவர் விட்டுட்டு ஊற்றுங்க. அப்போ தோசை வந்து நமக்கு நல்லாயிருக்கும். 1 ஹவர் விட்டுருங்க. கரைச்சிட்டு அப்படியே கரண்டிலாம் எடுத்துட்டு அப்படியே 1 ஹவர் எந்த இதுவும் இல்லாமல் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. 1 ஹவர் கழித்து ஊற்றுங்க, நல்லாயிருக்கும். உடனே ஊற்றலாம், 1 ஹவர் கூட தேவையில்லை, ஊற்றலாம் கொஞ்சம். ஆனால் அந்த கலர் நமக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகும் அந்த கலர் வர்றதுக்கு நம்ம வேகும்போது. அதனால தான் சொன்னேன். நீங்கள் அரை மணி நேரம் விட்டுட்டு ஒரு தடவை ஊற்றி பாருங்கள். கரெக்டாக வந்ததுன்னா பரவாயில்ல. இல்லை 1 ஹவர் விட்டு ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வரும் நமக்கு தோசை வந்து. நம்மளுடைய கோதுமை தோசை அருமையாக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ஊற்றி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நல்லா பாருங்கள், தோசை பிஞ்சுக்கிட்டுலாம் போகாது, நமக்கு நல்லா எடுக்கிறதுக்கு வரும். இப்போது அதே மாதிரி இந்த பக்கமும் வேக விட்டுட்டு நம்ம தோசையை எடுத்துக்கலாம்.